அதாவது டியாலிட்டிங்கிறது ஒரே கோட்ல போயிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய முடிவுகள்னால நிறைய விஷயங்கள், அதுவும் உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்மள நிறைய குழப்பங்களுக்குள்ள ஆட்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க நிறைய பேருக்கு தன்னுடைய பால்ய பருவத்துல இந்துவையும் அப்புவையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இளம் பருவத்துல அவங்களுடைய உரையாடல்கள் அங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அழகான அந்த ஒரு ஊடல்கள், அந்த பேச்சுகள் எல்லாமே எனக்கு நீ வேண்டாம், அவன் அவன் உள்ளுக்குள்ள கதகதப்பா உணர்ந்தாலும் அங்க அவளை வேண்டாம், என் அம்மா கிட்ட நான் பரிசுத்தமா போகணும்னு அவன் நினைக்கிற ஒரு விஷயம். ஆனா அங்க போனதுக்கு இந்து உங்க அம்மா மட்டும் என்னவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அம்மா மேல இருக்க பிம்பத்தை அவன் போராடி பாக்குறான். இது அம்மாவை அப்படி தப்பா நினைக்க கூடாது, இந்து சொன்னதுனால நான் நினைக்கிறேனா இல்ல உண்மையா அப்படியான அந்த ஒரு போராட்டம். இந்த மாதிரி நிறைய நிறைய போராட்டங்களை தாண்டி அப்போ எப்படி அதுல இருந்து வெளியே வரான் அப்படிங்கறத அவ்வளோ அழகா அதனுடைய கன்க்ளூஷன்ல கொடுத்திருப்பாரு. தன்னுடைய அம்மாவை விருப்பமா ஏத்துக்கவும் முடியாம வெறுக்கவும் முடியாம அவங்க அம்மா ஒரு பாயிண்ட்ல நீ ஒரு பெரிய வேத விற்பனராயி நான் என்னுடைய பாவங்கள்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவனால அதை ஏத்துக்க முடியாம இருக்கும். ஆனா இறுதி பகுதியில ரொம்ப ரொம்ப அழகா அதை கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அம்மா வந்தாள் அப்படிங்கிறது எந்த இடத்துலனா, அது வரைக்கும் அம்மாவை ஏத்துக்க முடியாம இருந்த அப்போ அவங்க அம்மா கடைசியா பவானி அம்மா வீட்டுக்கே அவன் வந்துருவான். அந்த கதையை நீங்க படிக்கும் பொழுது புரியும். ஊருக்கு போனவன் திரும்பி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால வருவான். வந்துட்டு அவங்க அம்மா திரும்பி பையன் ஊருக்கு வரலையே அப்படின்னு பார்க்க வரும் பொழுது அவன் அவங்க கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி, அம்மா நான் ஊருக்கு வரல அப்படின்னு. ஓ நீ இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமா அம்மா அப்படின்னு. அப்போ சரி நானும் திருப்பி ஊருக்கு போற மாதிரி இல்லை, நான் காசிக்கு போறேன், என்னுடைய உயிரை நான் அங்க போய் என்னுடைய பாவத்தை கழுவ போறேன். அப்போ இந்த கதாபாத்திரம் அலங்காரத்தம்மாள் அவங்க அவ்வளவு ஆளுமையான கதாபாத்திரமாக இருந்தாலும் தான் செய்தது பாவம் அப்படின்னு தன்னுடைய இறுதி காலத்தை அங்க போய் நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அது நம்மளுடைய எல்லை மீறி ஒரு விஷயத்த செய்ய வைக்குது. ஆனா அது நான் செஞ்சது சரியா தப்பான்னு ஒரு பாயிண்ட்ல நம்மளை குழப்பி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சது தவறுன்னு குற்ற உணர்வு ஏற்படுத்தி அதுக்கான ஒரு பிராயச்சித்தம் தேடுவதாகவே இந்த வாழ்க்கை நகருது அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்க முடியுது. அப்போ இந்த அப்பு அவனுடைய அம்மாவை நான் காசிக்கு போறேன்னு கிளம்பும் பொழுது அவன் உள்ளுக்குள்ள அந்த அம்மாவை மன்னித்து அவன் என்ன பண்ணுவான்னா கண்ணீரால அவங்க அம்மாவை மன்னிப்பான். அந்த மன்னிப்பு தான் அம்மா திருப்பி அவனுக்குள்ள வந்தாள் அப்படிங்கிற மாதிரியும்